தாவேக்கால சேர்ந்த பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விமர்சனங்களை சந்தித்தார். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுக கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வச்சாங்க. இல்லை கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார், அம்மா எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டார், அந்த மாதிரி இந்த தவறான முடிவு எடுத்து விட்டார், இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வச்சார். அது நேற்று அவருக்கு டிவிகே தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்த வரவேற்பு உடைச்சிருச்சு, சுக்குநூறாக உடைச்சிருச்சு அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு வரவேற்பு. அதாவது அதில் என்னென்னா, தொண்டர்களுக்கே பார்த்திங்கன்னா டிவிகே தொண்டர்களுக்கே ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்து இருந்து அது ஃபில்ஃபில் ஆன மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஆரவாரம். சத்தம்னா குறையவே இல்லை, அவரால் பேசவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரத்தோடு அவரை வரவேற்றாங்க. ஸோ அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டார் நேற்று. அதனால தான் அவர் பேசும்போது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆன்சர் பண்ணார் அவர். அதாவது டிவிகே தொண்டர்கள் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை, நீங்கள் ஒரு 30 வருடம் உங்களோட உழைப்பை போட்டிருக்கீங்க இந்த இயக்கத்துக்கு, அந்த உழைப்புக்கு உண்டான கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கன்வே பண்ணார். அதே மாதிரி இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு ஒரு தெம்பூட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் அவங்க எல்லாருக்கூடையும் கடத்தினார் அவர். அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லும்போதும் டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில் ஆரவாரத்தோடு அந்த விஷயங்கள் வரவேற்கப்பட்டுச்சு. இது இன்னும் அவர் என்ன நினச்சி இந்த கட்சிக்கு வந்தாரோ அது இன்னும் பல மடங்கு இதை வேகமாக எடுத்துகிட்டு போகணும், நிறைய விஷயங்களை தீர்க்கமாக செய்யணுங்கிற ஒரு உத்வேகத்தை அவருக்கு கொடுத்துருக்குங்கிறது அவரோட முக மலர்ச்சியிலையும் அந்த ஸ்பீச்சிலையுமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அதே மாதிரி எதிர்கட்சியிலிருந்து வந்த விமர்சனங்களுக்கும் அவர் நிறைய பதில் கொடுத்தாரு. எங்கிட்ட கூட்டமே இல்லைன்னு சொன்னீங்க, இந்த கூட்டத்தை பாருங்கள், இந்த இளைஞர் கூட்டத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னார். அதே மாதிரி இந்த இளைஞர் கூட்டத்தை பார்க்கும்போது நானும் உங்களை மாதிரியான ஒரு இளைஞராகவே நான் மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். ரொம்பவே ஜெல் ஆகிட்டார், அந்த டிவிக்கு தொண்டர்கள் கூட ரொம்பவே ஜெல் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது இப்போ செங்கோட்டையனோட வசம் வரப்போகுது அப்படிங்கிறது நேற்று அவருக்கு கொடுத்த அந்த உற்சாகமான வரவேற்பில் தெரிஞ்சது.